ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போற விஷயம் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டு சிற்பங்கள் தொடர்பாக பார்க்க போறோம். அப்ப இதுல ஆல்ரெடி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிருப்பீங்களா இருக்கும். அவங்க தமிழ்நாட்டில காணப்பட்ட ஓவியங்கள் தொடர்பாக பார்த்திருக்க மாட்டீங்க. அப்ப அந்த விஷயங்கள் நம்ம திருப்பி பார்ப்போம். என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு சிற்பங்கள் தான் பாக்குறதுக்கு இருக்கும். அப்ப நம்ம பொதுவா தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு காலங்களும் பார்த்தோம். அப்ப அதுல பொதுவாக நான் சொல்லியிருந்தேன், தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பிரதானமாக வராட்டியும் சிற்பங்கள் தொடர்பாக வினாக்கள் வரும், ஓவியங்கள் கட்டிடக்கலைகள் தொடர்பாக தனிப்பட்ட வினாக்கள் கட்டாயம் கேட்கப்படும்னு சொல்லி. அப்ப அந்த வகையில பொதுவாக சிற்பங்கள் எந்தெந்த காலங்கள்ல எவ்வாறான சிற்பங்கள் எழப்பட்டிருக்கு, ஆரம்ப காலத்துல இருந்து இன்று வரை என்ன மாதிரியான சிற்பங்கள் காணப்படுதுங்கிறத நம்ம பொதுவாக இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப கொஞ்சம் ஸ்பீடா பிள்ளைகள் நம்ம சிலபஸ் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு பெரிய செக்ஷன் ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குது செய்யறதுக்கு. அப்ப கொஞ்சம் இடையில விளங்காத விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அப்பப்ப கேட்டுக்கொள்ளுங்க. சவுண்ட் ஓகே தானேமா? ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகள், என்னன்னு சொன்னா தமிழ்நாட்டு சிற்பங்கள்னு சொல்ற நேரம் தமிழ்நாட்டு சிற்பங்கள் பொதுவாக தொன்று தொற்று சிறந்த நிலை வகித்து வந்ததுன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அதாவது பொதுவாக ஆரம்ப காலத்துல மண்ணால் ஆனவை காணப்பட்டுச்சு. களிமண்களை கொண்டு சிறு சிறு சிற்பங்கள் செய்து அதை என்ன செஞ்சாங்க, வழிபாடுக்கு பயன்படுத்தினாங்க. அப்புறம் மரத்தால் ஆனவை காணப்பட்டன. அப்புறம் தந்தத்தாலும் சுதையாலும் செம்பு முதலிய உலோகங்களாலும் கல்லாலும் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் ஏராளம் உள்ளன. அப்ப நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நம்ம தமிழ்நாட்டு சிற்ப வரலாறுன்னு சொல்ற நேரம் மண்ணாலான சிற்பங்களும் காணப்பட்டது, மரத்தாலானதும் காணப்பட்டது, தந்தங்களாலானதும் காணப்பட்டது, சுதையால் ஆனதும் காணப்படுது, செம்பு உலோகங்கள் கற்களால் ஆன சிற்பங்களும் காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப நீங்க குறிப்பிட்ட காலங்கள் பார்த்தோம். நம்ம பல்லவர் காலம் எல்லாம் பார்க்கிற நேரம் அங்கு காணப்பட்ட ஆலயங்களே தனியனே கல்லால் செதுக்கப்பட்ட ஆலயங்கள், கற்களை குடைந்து குடைவரை ஆலயங்கள்லாம் அமைக்கப்பட்டனன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்ப அதே மாதிரிதான் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு பொருட்களை கொண்டும் சிற்பங்கள் அமைத்திருக்காங்க. அப்ப சிற்பங்கள் என்று சொல்ற நேரம் தமிழ்நாட்டை மிஞ்சிய சிற்பங்கள் எங்கேயும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு வகையான சிற்பங்களும் நம்மட தென்னிந்திய வரலாற்றுல சங்க காலம் தொட்டே என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா அந்த சிற்ப கலைகள் பிள்ளைகள் எல்லாம் ஆரம்பிக்குது. விளங்குதா அந்த விஷயம்? ஓகேவா? ஓகே. அப்ப அதுல பாருங்க பிள்ளைகள், முதலாவது மண் சிற்பங்கள். அப்ப முதலாவது சங்க காலத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னோம். அதுல ஆரம்ப காலத்துல நம்ம பாக்குற சிற்பங்கள் மண் சிற்பங்கள் தான் தமிழ்நாட்டுல முதலாவது காணப்பட்ட சிற்ப வகையாக காணப்படுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணாலான சிற்பங்கள் தமிழகத்தில் பழங்காலத்தில் மிகவும் போற்றப்பட்டு வந்தது. மண்ணை இட்டு செய்யப்பட்டவை ஆதலினால் அவற்றுக்கு மண்ணீடு என்ற பெயர் உண்டு. அப்ப ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு களிமண்ணால் சிற்பங்கள் உருவங்கள் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போ மண்ணை பிரதானமாக அடிப்படையாக இட்டு செய்ததன் காரணமாக இந்த சிற்பங்களை மண் ஈடு என்று சொல்லுவாங்களாம். இப்ப மண்ணீட்டில் அழகிய சிற்பங்களை செய்பவர்களை மண்ணீட்டாளர்கள் என்றும் நம் இலக்கியங்கள் கூறும். இப்போ மண்களை கொண்டு சிற்பங்களை செய்யறவங்கள பிள்ளைகள் மண்ணீட்டாளர்கள்னு சொல்லி சொல்லுவாங்களாம். பிரதானமான இந்த ரெண்டு விஷயத்த பார்த்துக்கொள்ளுங்க. மண்ணை கொண்டு செய்யறனால மண் ஈடுன்னு சொல்றாங்க, அதை செய்யறவங்களை மண்ணீட்டாளர்கள் என்று அழைக்கப்படுது. பொதுவாக நம்ம சிற்பங்களை செய்யறவங்களை ஆரம்ப காலத்துல மண்ணீட்டாளர்கள்னு சொல்லி அழைக்கிற மரபு ஒன்றும் காணப்பட்டு இருக்குது. பாருங்க, மண் ஈடு என்று கூறும் போது களிமண்ணால் பாவை செய்து தீயில் இட்டு சுடப்படுவதை மண் பொம்மை என்றே கூறுவர். அப்போ களிமண்ல செஞ்சு தீயிட்டு அதை இறுதியில ஒரு மண் பொம்மைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாட்டுன்னு சொல்ற நேரம் எங்க காணப்பட்டிருக்கு, வரலாறு சிறப்பு வாய்ந்த காவேரி பூப்பட்டினம், உறையூர், காஞ்சி, அரிக்கமேடு, கொற்றை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாய்வுகளில் பண்டைய சுடுமண் பாவைகள் கிடைத்துள்ளன. அப்ப பிள்ளைகள் எங்க இந்த ஆரம்பத்துல முதலாவது காணப்பட்ட மண் சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடங்களை பார்த்து கொள்ளுங்க. காவேரி பூப்பட்டினத்திலையும் உறையூர், காஞ்சி போன்ற இடங்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், இதுல சில இடங்கள் எங்க காணப்படுது, நம்மட பாண்டிய பல்லவர்களோட காலத்துல தலைநகராக காணப்பட்ட சில நகரங்கள் காணப்படுது. அப்ப அதை வச்சு கொண்டும் நீங்க சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம்.
இந்த காலத்துல வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, மண் சிற்பங்களும் காணப்பட்டிருக்குன்னு சொல்லி. இப்போ குறிப்பிட்ட இந்த இடங்களை வந்து அகழ்வாய்வுகளுக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க. அதன் போது வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த மண்ணால் சுடப்பட்ட பாவைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்க விஷயம் தான், நம்ம இந்து நாகரிகத்தை பொறுத்த வரையில நீங்க ஒரு விஷயம் ஒன்று கொடுக்குறீங்கன்னு சொன்னா, மண் சிற்பங்கள் ஆரம்ப காலத்துல கண்டெடுக்கப்பட்டனன்னு சொல்லி சொல்றீங்கன்னு சொன்னா அது கட்டாயம் சான்றுகள் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப குறிப்பிட்ட என்ன செய்யப்பட்டது, காவேரி, பூப்பட்டினம், உறையூர், காஞ்சி போன்ற இடங்களின் அகழ்வாய்வுகளின் போது குறிப்பிட்ட மண் சிற்பங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆதாரம் மேற்கோள்ல கொடுங்க. அப்ப அதுக்காக வந்து இடங்களை கொஞ்சம் பார்த்து வச்சு கொள்ளுங்க. அப்ப அடுத்தது பாருங்க, இதற்கு பின்னர் பல்லவர் காலத்தை அல்லது சோழர் காலத்தை என்று குறிப்பிடத்தக்க மண்பாவைகள் எதுவும் கிடைக்கவில்லை. பெரும்பாலும் பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே சங்க காலத்திலே வந்து இந்த மண்ணாலான பாவைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதற்கு பின்னுக்கு வந்த காலங்கள், இப்ப பல்லவர் சோழர் காலங்கள்னு சொன்ன நேரம் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, பெரும்பாலான மண் சிற்பங்கள் வந்து கண்டெடுக்கப்படலைன்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க. அப்ப மதுரை வீரன், வெடியப்பன், சுடலை மாடல் முதலிய ஊர் தெய்வங்களின் கோயில்களில் உயரமாகவும் எழிலாகவும் அமைக்கப்பட்ட மண்ணாலான குதிரை, யானைகளின் உருவங்கள் தமிழகத்தில் ஏராளம் உண்டு. அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க பிள்ளைகள், பொதுவாக வந்து இன்னைக்கும் வந்து சில பேருட பக்கத்துல வந்து நீங்க ரியலா பார்த்திருப்பீங்க இந்த உருவ சிற்பங்கள்லாம். சில பேர் வந்து என்னத்துல படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். இப்போ ஒரு அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போறாங்கன்னு சொன்னா அங்க முன்னிக்க வந்து பெரிய உருவ சிற்பங்கள் காணப்படும், குதிரைகளோட உருவங்கள், யானைகளோட உருவங்கள், வேற என்ன உருவங்கள் பிள்ளைகள் இருக்கும். இப்ப மதுரை வீரண்ட உருவம்லாம் வந்து முழுமையாக வந்து பெரிய ஒரு குதிரையின் மேல அமர்ந்திருக்க மாதிரி செதுக்கப்பட்டிருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து பிள்ளைகள் இந்த மண்ணாலான பாவைகளாகத்தான் வந்து செஞ்சிருக்காங்க. இப்ப சில இடங்கள்ல வந்து இந்த ஊர் தெய்வங்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக வந்து குதிரை பொம்மைகள் வந்து கொடுப்பாங்க. மண்ணாலான குதிரை பொம்மைகளை வந்து ஆலயத்துக்கு கொடுக்குற மரபு ஒன்று காணப்படுது. அப்ப அதெல்லாம் வந்து பொதுவாக வந்து ஆரம்ப காலத்துல செய்யப்பட்ட இந்த மண் சிற்பங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடரப்பட்டு வர்ற ஒரு சிற்ப முறையாக வந்து காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள், பொதுவாக வந்து இவற்றின் காலத்தை கணிக்க முடியாவிட்டாலும் இவற்றின் அழகை போற்றாமலும் இருக்க முடியாது. அப்ப பெரும்பாலும் பிள்ளைகள் இந்த ஊர் தெய்வங்கள்ல, ஊர் கோயில்கள்ல காணப்படுற இந்த குதிரையிட, யானையிட உருவங்கள்லாம் வந்து எந்த கால பின்னணி, எங்க குறிப்பிட்ட காலங்களில் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லி இன்னும் வந்து ஒரு கால வரையறை வந்து சரியாக கிடைக்க பெறவில்லை. காரணம் வந்து இவங்க ஆய்வுகளை உட்படுத்துற நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யப்படுது, இந்த உருவங்கள் மண்ணாலான அந்த பாவைகள் வந்து இன்னைக்கும் நம்மட நடைமுறை வாழ்க்கையோடு காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இவ்வாறு வந்து எங்களுக்கு ஒரு காலத்தை சொல்ல முடியாட்டியும் இந்த அழக எவ்வளவு அழகா வந்து செதுக்கப்பட்டிருக்குது, அதுல தீட்டப்பட்டிருக்க நிறங்கள் எல்லாமே வந்து கூற முடியாத அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க. மேலும் பாருங்க, இந்திய நாட்டில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தின் மண் பொம்மைக்கென்றே நவராத்திரி தோறும் தனி விழா நடத்துகிறோம். இதில் ஏராளமான சுடுமண் பாவைகள் இடம்பெறுவது அனைவரும் அறிந்தது. அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எங்கேயுமே வந்து இந்த மரபு இல்லைன்னு சொன்னாலும் நம்ம தமிழகத்துல என்ன செய்யப்படுது, இப்போ உலகெங்கிலும் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, நவராத்திரி வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப இறுதி நாள்ல என்ன செய்வாங்க, அந்த கொழுக்கள் வைத்து அல்லது வந்து முதலாவது நாள்ல இருந்தே 10 நாட்கள் கொழுக்கள் வைத்து வழிபடுற மரபு ஒன்று காணப்படுது. அப்ப அந்த கொழுக்கள் என்ன செய்வாங்க பிள்ளைகள், அதிகமாக வந்து இந்த சுடுமண்ணாலான பாவைகளை வைத்து வழிபடுற மரபோடு தான் நம்ம வச்சிருக்கோம். நிறைய பொம்மைகள் வந்து வைத்திருப்போம், கொழு வைத்து வழிபடுற முறை. அப்ப அதெல்லாம் என்ன செய்யப்படுது பிள்ளைகள், ஆரம்ப காலத்துல இந்த மண் சிற்பங்கள்ல இருந்து தோற்றுவிக்கப்பட்டு இன்னைக்கும் வந்து என்ன செய்யப்படுது, அதை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த மண்ணாலான பாவைகளை வைத்து வழிபடுற முறை ஒன்று இன்னைக்கும் நம்மட இந்துக்கள் மத்தியில காணப்பட்டு கொண்டே வருதுன்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தமிழகத்துல காணப்படுற சிற்பங்கள்னு சொல்ற நேரம் பிள்ளைகள், முதலாவது காணப்பட்ட சிற்பம் மண்ணாலான சிற்பம். அந்த மண்ணை வந்து என்ன செஞ்சாங்க, முதலீடாக கொண்டு மண் ஈடை வந்து முதலீடாக கொண்டு செய்யப்பட்டது. இதனால என்ன செஞ்சாங்க, அதை செய்யறவங்களை வந்து மண்ணீட்டாளர்கள்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இப்ப பெரும்பாலும் என்ன செய்யப்பட்டது, ஆரம்ப காலத்துல வந்து காவேரி, பூப்பட்டினம், அது மட்டும் இல்லாமல் உறையூர், காஞ்சி போன்ற இடங்களிட அகழ் ஆய்வுகளின் போது இந்த மண் சிற்பங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டனையாம். அதற்கு பின் வந்து என்ன செஞ்சாங்க, நம்மட பல்லவர் காலம், சோழர் காலங்கள்ட ஆட்சி காணப்பட்டது. அப்ப அந்த காலங்கள்ல வந்து பெரும்பாலும் வந்து இந்த சிற்பங்கள் வந்து மண் பாவைகள் வந்து கண்டெடுக்கப்படலைன்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க. அப்ப அது ஒரு விஷயம் பார்த்தோம். அடுத்த விஷயம் என்ன பார்த்தோம், இந்த
ஊர் தெய்வங்கள், அதாவது கிராமிய வழிபாடுகள்ல காணப்படுற குதிரைகள், யானைகள்லாம் என்ன செய்யப்படுது, ஒரு பெரிய உருவங்களாக பாவைகளாக செய்து வழிபடுற மரபு ஒன்று இன்னைக்கும் நம்ம மத்தியில காணப்பட்டு கொண்டு வருது. ஆனா குறிப்பிட்ட இந்த மட்பாவைகள் வந்து எந்த காலத்துக்குரியதுன்னு சொல்லி இன்னும் வந்து ஒரு கால வரையறை வந்து கண்டெடுக்கப்படல. காரணம் வந்து எங்களுக்கு இன்னும் சரியாக வந்து ஆய்வுகளின் போது ஆராய முடியாத ஒரு நிலையில தான் காணப்பட்டு கொண்டிருக்கும். இன்னும் வந்து இந்த முறை வந்து இந்துக்கள் மத்தியில காணப்பட்டு கொண்டிருக்கு. மேலும் பிள்ளைகள் இந்த மண்ணாலான பொம்மைகளோட பெருமைகளை, மண்ணாலான சிற்பங்களின் பெருமைகளை எடுத்துக்காட்டு முகமாக என்ன செய்யப்படுது, தமிழகத்துல வந்து நவராத்திரிகள்ல வந்து ஒரு சிறப்பான தனி விழா ஒன்று கொண்டாடுறோம் இந்த பாவைகளுக்குன்னு சொல்லி. கொழு வைத்து வழிபடுற ஒரு மரபு ஒன்று இன்னைக்கும் வந்து நம்மட தமிழர்கள் மத்தியில காணப்படுற ஒரு சிறப்பான பண்பாக காணப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப அதுதான் வந்து முதலாவது உருவ சிற்பங்கள்ல காணப்படுற ஒரு விஷயம். இது விளங்குதா? மண்ணாலான சிற்பங்கள்னு சொன்னா என்ன, அது எவ்வாறு செதுக்கப்படுது, அதுல காணப்படுற எங்கெங்க கண்டெடுக்கப்பட்டன, எந்த காலத்துல சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுது, பார்த்த விஷயம் ஓகேவா? விளங்குதா பிள்ளைகள்? ஸ்பீடா போகுதா? ஒரு ஆள் மட்டும் ஓகே, மத்தவங்க என்ன மாதிரி? சாட் பாக்ஸ்ல சரி போடுங்க பிள்ளைகள். ஓகேவா? மிஸ் விளங்குது. எங்க லக்ஷானால நீ கிளாஸ்ல இல்லையா? மிஸ் விளங்குது. ஓகே ஓகே ஓகேம்மா. இப்ப அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள். அடுத்த 2வது சிற்பங்களாக உருவங்களாக நம்ம நோக்குறது என்னன்னு சொன்னா சுதையால் ஆன உருவங்கள்னு சொல்லி சொல்லுவோம். பெரும்பாலும் வந்து இந்த மண்ணாலான உருவங்களுக்கு அப்பால் என்ன செஞ்சாங்க, குறிப்பிட்ட சில சாறுகளை எடுத்து, சில சாறுகளை அரைத்து அதை குறிப்பிட்ட காலம் வரை வைத்திருந்து சில உருவங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த உருவங்களை தான் நம்ம